அரசியல் வரலாற்றுல இந்த தொகுதி கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு, இது அவர்களுக்கான தொகுதி தான் அப்படின்னு வேட்பாளர்களை நிறுத்திய கட்சிகள் யாராவது ஒரு இடத்துல சொல்லுங்க. ஒரு சில கட்சிகள் யாருக்காவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற கூடிய சூழல்ல ஒரு சில இடங்கள்ல தந்திருக்காங்களே தவிர, எந்த கட்சி அந்த வாய்ப்பை வழங்குகிறதோ பாரபட்சமின்றி வேட்பாளருக்கு வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் கொடுக்குறோம். ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருக்கிறோம். கடலோர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அந்த தொகுதியை இப்போ எப்படி ஆதித்தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்று கடலோர மக்களுக்கான, ஒரு பழங்குடி தொல்குடி மக்களுக்கான ஒரு அதிகார உரிமையாக ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருந்தோம். அது செவிமடுக்கவே இல்லை. இந்த தேர்தலில், ஏன்னா சென்ற ஆட்சியிலும் சரி எங்களுக்கான பிரதிநிதித்துவம், மீன்வளத்துறை அமைச்சருக்கான அந்த ஒற்றை பிரதிநிதித்துவமும் வழங்கப்படாத ஒரு அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களாக ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அந்த மீண்டும் அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய தேர்தலில் எந்த அரசியல் கட்சி கடலோர மக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறதோ அந்த கட்சிக்கு கடலோர மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்து வெற்றி பெற செய்து எங்களுக்கான பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும், எங்களுக்கான அதிகார உரிமையை நிலைநாட்ட வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்கான ஒரு ஆயத்தமாக, ஒரு முன்னேற்பாட்டு வேலையாக நாங்கள் ஒரு திட்டமிடல் வச்சுருக்கிறோம். அதை சொல்வதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அதிலும் மிக குறிப்பாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. தூத்துக்குடியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடலோர மக்களுடைய வாக்குகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளர்களாக மட்டுமே தான் இருக்கிறோமே தவிர, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சரவையிலோ இடம்பெற்று எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற விதமாக தூத்துக்குடி தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி, இந்த தொகுதிகளில் மிக குறிப்பாக கடலோர மக்களுக்கு வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். எந்த கட்சி அந்த வாய்ப்பை வழங்குகிறதோ பாரபட்சமின்றி அந்த கட்சிக்கு நாங்கள் அந்த வேட்பாளருக்கு வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் கொடுக்குறோம். எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் மட்டுமே மாறுகிறது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு தான் அவங்க வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இது தவிர அதை பிற கட்சிகள் பார்த்தா உங்களுடைய இது அவங்களுக்கு ஆதரவு இல்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மெஜாரிட்டி மக்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு பல்வேறு தொகுதிகளை நீங்கள், உங்களுக்கே தெரியும், ஊடகத்துக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இந்த தொகுதி இந்த மக்களுடைய தான் அப்படின்னு பறைசாட்டுறாங்க. அப்போ எங்களுக்கான ஒரு தொகுதியாவது நீங்கள் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இந்த தொகுதி கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது, இது அவர்களுக்கான தொகுதி தான் அப்படின்னு வேட்பாளர்களை நிறுத்திய கட்சிகள் யாராவது ஒரு இடத்துல சொல்லுங்கள். ஒரு சில கட்சிகள் சொல்லப்போனால் ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அந்தந்த இடத்துல இருக்கிற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் யாருக்காவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற கூடிய சூழலில் ஒரு சில இடங்களில் தந்திருக்காங்களே தவிர, இந்த தொகுதி இந்த மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது, ஏன் தூத்துக்குடியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது, இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு முறையாவது அந்த மாதிரி பர்டிகுலராக எல்லா இடத்துலையும் சொல்வது போன்று அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா? நாங்கள் என்ன கேட்குறோம், அரசாங்கத்திட்ட உத்தரவாதமாக கேட்குறோம். இந்த தொகுதி, இத்தனை தொகுதி எப்படி நீங்கள் ஆதித்தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்களோ அதே போன்று இந்த தொகுதி இந்த மக்களுக்கானது, அதே போன்று தான் பெண்களுக்கும் கேட்குறோம். சம உரிமையாக பேசுகிறோம் அப்படின்னா பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் அதிகம், இந்தியாவிலும் அதிகம். அப்படி இருக்க பட்சத்தில் குறைஞ்சது பாதிக்கு பாதியாவது இந்த பெண்களுக்கான தொகுதி அப்படின்னு ஒதுக்கீடு செய்வது எவ்வளோ முக்கியத்துவமானதோ அதே போன்று கடலோர மக்களுக்கான தொகுதிகளையும் ஒதுக்கீடு செய்யணும். நாங்கள் ரொம்ப பறந்துபட்டு மேற்கு நோக்கி அதிகமாகலாம் வாழலை. நாங்கள் அதிகமாக இருக்கிறது கடற்கரை பகுதிகளில் தான். அங்கேயாவது, அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலையாவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இந்த கட்சிகள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.